மகாசிவராத்திரியில் சிவபெருமான் லிங்கோத்பவராக அவதரித்து பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை அருந்தி உலகை காத்ததும், பார்வதி தேவி சிவனை மணமுடிக்க தவம் செய்த இரவும், வேடன் ஒருவன் அறியாது வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை பூஜை செய்து முக்தி பெற்றதும், இன்னும் சிவபார்வதிகளின் திருமணம் நடைபெற்ற நாளுமான அற்புதமான இந்த மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து பூஜைகள் செய்தாலோ, சிவபெருமானின் கதைகளை கேட்டாலோ, ஸ்தோத்திரங்களை கேட்டாலோ பல கோடி நன்மைகள் நடக்கும். தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். ஆனால் நேற்று அனைவராலும் கண் விழித்து முழு இரவும் சிவ பூஜைகளை செய்திருக்க முடியுமா என்றால் அது சந்தேகம்தான். அவ்வாறு சிவராத்திரி அன்று இரவு கண் விழிக்க தவறியவர்கள் இன்று கட்டாயம் கேட்க வேண்டிய 108 சிவபெருமானின் பீஜ நாமாவளிகளைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். ஒரு முறை காதால் கேட்டால் கூட தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் சிவாய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. ஓம் சம்பவே நமஹ. ஓம் பினாகினே நமஹ. ஓம் சசிரேகாய நமஹ. ஓம் வாமதேவாய நமஹ. ஓம் விரூபாக்ஷாய நமஹ. ஓம் கபர்தினே நமஹ. ஓம் நீலலோஹிதாய நமஹ. ஓம் சங்கராய நமஹ. ஓம் சூலபாணினே நமஹ. ஓம் கட்கவாங்கினே நமஹ. ஓம் விஷ்ணுவல்லபாய நமஹ. ஓம் சிபிவிஷ்டாய நமஹ. ஓம் அம்பிகாநாதாய நமஹ. ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ. ஓம் பக்தவத்சலாய நமஹ. ஓம் பவாய நமஹ. ஓம் சர்வாய நமஹ. ஓம் திரிலோகேஷாய நமஹ. ஓம் சிதிகண்டாய நமஹ. ஓம் சிவாப்ரியாய நமஹ. ஓம் உக்ராய நமஹ. ஓம் கபாலினே நமஹ. ஓம் காமாரயே நமஹ. ஓம் அந்தகாசுரசுதனாய நமஹ. ஓம் கங்காதராய நமஹ. ஓம் லலாட்டாக்ஷாய நமஹ. ஓம் காலகாலாய நமஹ. ஓம் கிருபாநிதயே நமஹ. ஓம் பீமாய நமஹ. ஓம் பரசுஹஸ்தாய நமஹ. ஓம் மிருகபாணயே நமஹ. ஓம் ஜட்டாதராய நமஹ. ஓம் கைலாசவாசினே நமஹ. ஓம் கவச்சினே நமஹ. ஓம் கடோராய நமஹ. ஓம் திரிபுராந்தகாய நமஹ. ஓம் விஷாங்காய நமஹ. ஓம் ரிஷபாரூடாய நமஹ. ஓம் பஸ்மோத்தூளிதவிக்கிரகாய நமஹ. ஓம் சாமப்பிரியாய நமஹ. ஓம் ஸ்வரமயாய நமஹ. ஓம் த்ரயீமூர்த்தயே நமஹ. ஓம் அனீஸ்வராய நமஹ. ஓம் சர்வஜ்ஞாய நமஹ. ஓம் பரமாத்மனே நமஹ. ஓம் சோமசூர்யாக்னிலோச்சனாய நமஹ. ஓம் ஹவிஷே நமஹ. ஓம் யஜ்ஞமயாய நமஹ. ஓம் சோமாய நமஹ. ஓம் பஞ்சவக்த்ராய நமஹ. ஓம் சதாசிவாய நமஹ. ஓம் விஸ்வேஸ்வராய நமஹ. ஓம் வீரபத்ராய நமஹ. ஓம் கணநாதாய நமஹ. ஓம் பிரஜாபதயே நமஹ. ஓம் ஹிரண்யரேதசே நமஹ. ஓம் துர்தர்ஷாய நமஹ. ஓம் கிரீஷாய நமஹ. ஓம் கிரிஷாய நமஹ. ஓம் அனகாய நமஹ. ஓம் புஜங்கபூஷணாய நமஹ. ஓம் பர்காய நமஹ. ஓம் கிரிதன்வனே நமஹ. ஓம் கிரிப்ரியாய நமஹ. ஓம் கிருத்திவாசசே நமஹ. ஓம் புராராதயே நமஹ. ஓம் பகவதே நமஹ. ஓம் பிரமாதிபாய நமஹ. ஓம் மிருத்யுஞ்சயாய நமஹ. ஓம் சூக்ஷ்மதனவே நமஹ. ஓம் ஜகத்வியாபினே நமஹ. ஓம் ஜகத்குருவே நமஹ. ஓம் व्योमकेशाय நமஹ. ஓம் மகாசேனஜனகாய நமஹ. ஓம் சாருவிக்ரமாய நமஹ. ஓம் ருத்ராய நமஹ. ஓம் பூதபதயே நமஹ. ஓம் ஸ்தானவே நமஹ. ஓம் அஹிர்புத்ஞாய நமஹ. ஓம் திகம்பராய நமஹ. ஓம் அஷ்டமூர்த்தயே நமஹ. ஓம் அநேகாத்மனே நமஹ. ஓம் சாத்விகாய நமஹ. ஓம் சுத்தவிக்கிரகாய நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஓம் கண்டபரஷவே நமஹ. ஓம் அஜாய நமஹ. ஓம் பாசவிமோச்சகாய நமஹ. ஓம் மிருடாய நமஹ. ஓம் பசுபதயே நமஹ. ஓம் தேவாய நமஹ. ஓம் மகாதேவாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் ஹரயே நமஹ. ஓம் பூஷதம் தபிதே நமஹ.
ஓம் அவ்யக்ராய நமஹ. ஓம் தக்ஷாத்வரஹராய நமஹ. ஓம் ஹராய நமஹ. ஓம் பகநேத்ரபிதே நமஹ. ஓம் அவ்யக்தாய நமஹ. ஓம் சஹஸ்ராக்ஷாய நமஹ. ஓம் சஹஸ்ரபதே நமஹ. ஓம் அபவர்கப்ரதாய நமஹ. ஓம் அனந்தாய நமஹ. ஓம் தாரகாய நமஹ. ஓம் பரமேஸ்வராய நமஹ. பிரம்மதேவர் மற்றும் விஷ்ணுவுக்கு இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற அகந்தை வந்தபொழுது அவர்களுக்கு இடையே நெருப்பு பிழம்பாக ஜோதிர்லிங்கமாக தோன்றிய சிவபெருமான் தன் அடிமுடியை காணச் சொன்னார். பிரம்மா விஷ்ணுவின் அகந்தையை அழித்த நாள்தான் இந்த மகா சிவராத்திரி. அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடந்த பொழுது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உலகை காக்க சிவன் தன் கழுத்தில் அடக்கி நீலகண்டனாகிய மாறிய நாளும் இந்த மகா சிவராத்திரி. பசியோடு ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடும் பொழுது வில்வ மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை அறியாமல் போட்டு தூங்காமல் இரவு முழுவதும் விழித்திருந்ததால் இந்த செயலால் பாபங்கள் அனைத்தையும் நீக்கி முக்தியை பெற்றதாகவும் சொல்லப்படும் நாளும் இந்த மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் கண்விழிக்க தவறியிருந்தாலோ சிவபெருமானின் பூஜையில் கலந்து கொள்ளவில்லை என்றால் கூட இன்றைய பதிவில் பார்த்த இந்த 108 சிவபெருமானின் நாமாவளியை பக்தியோடு ஒருமுறை கேட்டால் கூட வாழ்க்கையில் இருக்கும் எப்பேற்பட்ட தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீரும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.